ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வெயிட் வந்து எப்படி குறைக்கணுன்றது தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். எங்களோட கோச்சிங் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து அவங்களோட வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்காமல் இருக்குது. எப்படி இந்த வெயிட்டை வந்து நீங்கள் ஈஸியாக லாஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு 4 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கிற டீ காஃபியை வந்து முதல்ல கட் பண்ணிக்கோங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, என்னால் டீ காஃபி குடிக்கல அப்படின்னா அந்த டே வந்து எனக்கு ஃபில்லாக இருக்காது, என்னால் அந்த டேயில் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் ஃப்ரீயாக வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி டீ காஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணி எடுத்துப்பீங்க. இதனால் உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து ரொம்ப தள்ளி போகும். 10 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஒரு சிலர் வந்து டைரெக்டாக மதியம் தான் வந்து சாப்பாடை எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் வந்து டீ காஃபி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது கூட வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துப்பீங்க. இதனால் உங்களோட நைட் டின்னர் டைம் வந்து வேரி ஆகும். ஒரு சிலர் வந்து நைட்டில் டின்னர் எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் உங்களால் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த டீ காஃபியை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். செகண்ட் டிப்ஸ், நீங்கள் இயர்லியாகவே வந்து உங்களோட டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஒரு 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே உங்களோட நைட் டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு 9 மணி 10 மணிக்கு மேலே தான் உங்களோட நைட் டின்னர் வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இயர்லியாகவே உங்களோட டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப்ஸ், வீட்டில் மிச்ச மீதி இருக்கிற உணவுலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்குறது. ஸோ இதை நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. வீட்டில் மிச்ச மீதி இருக்கிற உணவுலாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன குப்பை தொட்டியா? நிறைய பேர் வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தவறு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி உணவுலாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களோட வெயிட் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர வெயிட் எப்படி குறைய செய்யும்? ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறீங்கன்னா அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. யாராவது பேலன்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து கீழே கொட்ட மனசு இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து வெயிட் குறைக்கவும் முடியாது. உங்கள் ஹெல்த்தில் வந்து தேவையில்லாத பல பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபோர்த் டிப்ஸ், டெய்லியும் ஒரு 45 நிமிஷம் வந்து நீங்கள் வாக்கிங் ஆர் ஒர்க் அவுட் ஏதாவது வந்து ஒன்று பண்ணணும். அது காலையில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஈவினிங்கில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸஸ் கேலரி எல்லாம் பர்ன் ஆகுறதுக்கும் உங்களோட பாடி ஷேப்பை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் என்னோடய வெயிட்டை வந்து குறைக்க முடியல, நான் ஈஸியாக வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளோட இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ஒரு கோச் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக வந்து குறைக்க முடியும். ஓகே, நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டோட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, thank you for watching. Have a great day.